الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه والناس أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடையவர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையால் அவர் நம் மீது இந்த ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கி இருக்கிற நோன்பு முதலான வணக்கங்களை நாம் நிறைவு செய்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய அடிப்படையில் சுன்னத்தான வணக்கங்களையும் நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இந்த மாதத்திலே நாம் அமல்கள் செய்வதற்கும் நல்ல காரியங்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுவதற்குமான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த காலங்களில் நாம் செய்கிற எல்லா நல்ல காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைந்த கூலி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அன்பானவர்களே, அல் குர்ஆனும் அறிமுகம் பெற்றவர்களும் அப்படிங்கிற தொடரில் நாம் நேற்றைய தினம் அல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் அல் குர்ஆன் நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய நபர்கள் யார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வசனங்களின் வழியாக நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய நபர்களை நாம் இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று, அவர்களது பெயரை அல்லாஹ் சொல்லிடுவான், அவர்களது சம்பவத்தை அல்லாஹ் சொல்லிடுவான் டைரெக்டாக. இது ஒரு சாரார். இதில் நபிமார்கள் வருவாங்க, மலக்குமார்கள் வருவாங்க, அதே போல் முன் சென்ற சமூகங்கள் அவங்களில் பெயர் சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இவ்வாறு டைரெக்டாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நமக்கு அறிமுகம் செய்கிறான். அல் குர்ஆனில் நபிமார்கள் நம்ம எடுத்தோன்னு சொன்னால் 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் என்ன செய்கிறான், பேசுகிறான். டீட்டெயிலாவா இல்லை, டீட்டெயிலெல்லாம் பேசுகிறான்னா 25 நபிமாரை பற்றி இல்லை. டீட்டெயிலாக பேசுகிற நபிமார்கள் எத்தனை அப்படின்னா எத்தனை ஒரு 5 அல்லது 6 நபிமார்கள். அதில் முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி சில நபிமார்களுடைய தகவல்களை அல்லாஹ் சொல்கிறான். சில நபிமார்களுக்கு பேரை மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான், அவங்கள பற்றி ஒரு டீட்டெயிலும் என்ன செய்யாது குர்ஆனில் சொல்லப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த டீட்டெயிலும் நமக்கு சொல்லலை. அப்போ இது ஒரு சாரார். மலக்குமார்கள் எடுத்தோம்னு சொன்னால் அல் குர்ஆனில் பெயர் சொல்லப்படுகிற மலக்குகள் எத்தனை பேர்? 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். கடைசியில் கொஸ்டின் கேட்பேன். கொஸ்டின் கேட்குறதுக்கா? சரி. என்ன? ஒன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம். மாலிக் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்ட பெயர் சொல்லப்பட்ட மலக்குகள். பெயர் சொல்லப்படாத மலக்குகளும் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அவர்களுடைய வேலைகள் மட்டும் சொல்லப்படும். உதாரணமாக மலக்குல் மவுத், அவங்களுக்கு பேர் அது இல்லை, பேர் வேறு. ஆனால் அவங்களுடைய தொழில் வேலை, அவங்களுக்கு வழங்கப்பட்ட வேலைங்கிறது உயிர்களை கைப்பற்றுவது. அதே மாதிரி கிராமன் காத்திபீன், ஹாரூத் மாரூத், மாஷா அல்லாஹ், அது சொல்லப்பட்ட பெயர். இப்போ 5 நபி மலக்குகளுடைய பேர் அல் குர்ஆனில் சொல்லப்படுது. அது அல்லாத மற்ற மலக்குடைய
வேலைகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு மலக்குகள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான அல் குர்ஆனில் சொல்லப்பட்ட அறிமுகம் செய்யப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. ரெண்டாவது கேட்டகரி யாருன்னு சொன்னால், இவங்களை பற்றி அல்லாஹ் இன்டைரக்டாக தான் சொல்லுவாங்க, டைரெக்டாக என்ன செய்யாது, சொல்லப்படாது. ஏதாவது ஒரு நிகழ்வின் ஊடாக அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி இருப்பான், அந்த வசனம் இன்ன வரை சார்ந்து சொல்லப்பட்டிருக்கும். அப்படி என்ன செய்யுது நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் யார்? அவங்களில் பெரும்பான்மையானவங்க சஹாபாக்கள். அவர்களில் பெரும்பான்மையானவங்க சஹாபாக்களை ஒட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய வசனங்களை இறக்கி இருக்கிறார். அவங்க சம்பந்தமாகவே அந்த வசனங்கள் என்ன செய்யும், இறங்கி இருக்கும். அப்படி இறக்கப்பட்ட ஒரு வசனம், அந்த வசனத்தோடு சம்பந்தப்பட்ட நபித்தோழர் யார் அப்படிங்கிறத நம்ம இந்த விஷயத்தில் பார்க்கணும். வசனம் என்ன? 9வது சூரா, சூரத்து தௌபா, அதில் 73வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்தல் குஃப்ரி வ கஃபரு பஅத இஸ்லாமிஹிம் வ ஹம்மு பிஹா லம் யனாலு அப்படின்னு அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் நாங்கள் சொல்லவில்லை என்று அல்லாஹ்வின் மீது சத்தியம் இடுகிறார்கள், ஆனால் அவர்கள் குஃபருடைய வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க குஃபருடைய வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறார்கள். அவர்கள் இஸ்லாத்திற்குள் வந்ததற்கு பின்னால் காஃபிரான வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், வசனத்தை அப்படியே சொல்கிறான். இறுதியில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபையதூபு யகு கைரல் லஹும், அவர்கள் தௌபா செய்தால் அது அவர்களுக்கு நன்மையாக அமையும். அவர்கள் மாறு செய்தால் அல்லாஹ் அவர்களை இம்மையிலும் மறுமையிலும் நோவினை தருகிற வேதனையை கொண்டு அவர்களை வேதனைப்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனம் யாருக்கு இறங்குச்சு, எதற்காக இறங்குச்சு, யாரோட சம்பந்தப்பட்ட இறங்குச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த வசனம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த 10 வயது அல்லது 13 வயது சிறுவனுடைய விஷயத்தில் இறக்கப்பட்டது. 13 வயசு சிறுவனுடைய விஷயத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசனம். அந்த சிறுவன் யார்? அவர்தான் உமைர் இப்னு சஅத் என்கிற சிறுவர். பேர் என்ன? உமைர் இப்னு சஅத். உமைர் இப்னு சஅத் இந்த நபித்தோழர் மிக சிறந்த முன்மாதிரி உள்ள படிப்பினை உள்ள நபித்தோழர்களில் ஒருவர் தான் இந்த நபித்தோழர். இவருடைய டீட்டெயில் வரலாற்று புத்தகங்களில் சொல்லப்படலை. ஆனால் பிரதானமான 2 நிகழ்வுகள், 2 விஷயங்கள் இவரோட சேர்த்து சொல்லப்படுகிறது. ஒன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட இவரை வச்சு நடந்தது, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தோட இவரை வச்சு நடந்தது. இப்படி 2 நிகழ்வுகளில் இவர் பேசப்படக்கூடிய ஒரு நபித்தோழர். ஆனால் இந்த 2 விஷயமுமே நாம் நிறைய படிப்பினை பெறக்கூடிய நிகழ்வுகள் ஆகும். இவங்க அத்தா பேர் சஅத் இப்னு ஷுஹைத். இவங்க அத்தா பேர் சஅத் இப்னு ஷுஹைத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க அவர் அன்சாரிய தோழர். பத்ர், உஹது மாதிரியான போர்க்களங்களில் கலந்து கொண்ட ஒரு மிக முக்கியமான ஒரு நபித்தோழராக இருக்கிறார். இந்த நபித்தோழரை பற்றி, உமைர் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பற்றி சொல்லப்படுகிற போது இமாம் இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, உமைர் இப்னு சஅத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரொம்ப பிடித்த ஒரு நபித்தோழர். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபித்தோழராக இந்த உமைர் இப்னு சஅத் இருக்கிறார். அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு வச்ச பேர் என்ன? நசீஜு வஹ்திஹி அப்படின்னு பேர் வச்சார். அவரை சிறப்பித்து சொன்னார். அப்படின்னா இவர் ஒரு தனித்துவமான ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னார். இவருடைய நடவடிக்கை, இவருடைய செயல்பாடு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, இவரை மாதிரி யாருமே இல்லை என்கிற தனித்தன்மையான ஒரு வாழ்க்கைக்குரியவர் இந்த உமைர் இப்னு சஅத் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவரை பற்றி சொல்லுவாங்க. அவருக்கு 10 வயசு இருக்கும்போது குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வந்தார். 10 வயசு இருக்கும்போது குடும்பத்தோடு இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவங்க அத்தா மூத்தாயிட்டாங்க. அவங்க அம்மா, இந்த பையன் சின்ன பையனாக இருக்கிறான்,
இவனை பராமரிக்க வேண்டிய வேலை இருக்குது. அதனால் அவங்க அம்மா இன்னொரு திருமணம் செஞ்சாங்க. திருமணம் செய்த அந்த மனிதர் ஜுலாஸ் இப்னு சுவைத் அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறாங்க. அவர் யாருன்னா மதீனாவிலேயே பணக்காரர்களில் செல்வந்தர்கள் அவரும் ஒருத்தர். திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவர் உமைரை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறார். தான் சொந்த பிள்ளையாகவும் என்ன செய்கிறார், அவரை உமைர் இப்னு சாதை வளர்க்குறார். அவர் வேற ஒருத்தருடைய பையனை அவர் என்ன செய்யலாம் பார்க்கவே இல்லை. தன் சொந்த பிள்ளை மாதிரியே ரொம்ப செலவழித்து வளர்க்குறாரு. அவரும் அவரை சொந்த அத்தா மாதிரி தான் என்ன செய்கிறாரு, பார்த்துக்கிறாரு. ஆனால் சொந்த அத்தா இல்லை, ஆனால் சொந்த அத்தா மாதிரி என்ன செய்கிறாரு, அவரோட இவர் நடந்துக்கிறார். ரொம்ப மரியாதையாக அன்பாக நடந்து கொள்கிறார். இந்த நபித்தோழர் அறிவித்த ஹதீஸ் மொத்தம் எத்தனை தெரியுமா? 1. ஒரு மொத்தமாக அறிவித்த ஹதீஸ் எத்தனை? 1. அது முஸ்னத் அபு யஅலா அப்படிங்கிற ஹதீஸ் கிதாபில் இவர் அறிவித்த அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஹதீஸ்னா, தொற்று நோய் இல்லை, பறவை சகுனம் இல்லை, ஆந்தை சகுனம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஹதீஸை பலரும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருவர் யார்? இந்த உமைர் இப்னு சாத். இது எப்போ நடக்குதுன்னா, ஒரு முறை அபு தல்ஹா அல் ஹவுலானி அப்படிங்கிற இவருடைய மாணவர் உமைர் இப்னு சாதிடமிருந்து கற்றுக்கொண்டு அந்த மாணவர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு நாள் சில பலஸ்தீன் மக்களோட உமைர் இப்னு சாதிட்ட போகிறார். அப்படி போகிற நேரத்தில் உமைர் இப்னு சாதுடைய வீட்டில் ஒரு மேடை மாதிரி ஒன்று இருந்துச்சு. அந்த மேடையில் போய் என்ன செஞ்சாங்கன்னா உட்காந்தாங்க. இப்போ உடனே உமைர் இப்னு சாது தனக்கு கீழே இருந்த ஒரு பையன்கிட்ட சொன்னார், அந்த ஒட்டகத்தை அல்லது ஆட்டை கொண்டு வா அப்படின்னார், நம்ம அறுப்போம் அப்படின்றார். அப்போ உடனே குளிப்பாட்டும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ உடனே பக்கத்தில் இருந்த வந்தவங்கலாம் சொன்னாங்க, அதுக்கு காலில் என்னாச்சுன்னா உடஞ்சி ரத்தம் வருது, நீங்கள் இதை போய் இது பண்ணுறீங்களே, இன்ஃபெக்ஷன் ஆச்சுதுன்னா நீங்கள் குளிச்சு கொண்டு விட்டுருவீங்க, அந்த இன்ஃபெக்ஷன் எல்லா பக்கம் பரவுமா இல்லையா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கூட இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ உமைர் இப்னு சாத் சொன்னார், ரசூலுல்லாஹ் சொல்ல நான் கேட்டேன், தொற்று நோய் இல்லை, சகுனம் இல்லை, ஆந்தை சகுனம் இல்லை அப்படின்னா. நீங்கள் குளிக்க ஊற்றுனீங்கன்னா அந்த புண்ணில் பட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும். அது கூட இருக்கிற மற்ற ஆடுகளுக்கும் என்ன செய்யும், அது வந்துடலாம் அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தான் உமைர் இப்னு சாத் சொன்னார், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்ல நான் கேட்டேன், லா அதுவா வலா துயரா வலா ஹாம்மா, பறவை சகுனம், ஆந்தை சகுனம், தொற்று நோய் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்கிற செய்தியை நம்ம இவர் அறிவிக்கிற ஒரே ஹதீஸ் அது ஒன்று தான். இந்த நிகழ்வோடு அவர் சொல்கிறார். சரியா? அப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இந்த உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அவர்கள் ஜுலாஸுக்கு கீழே என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடைபெற்ற பல போர்களில் ஒரு போர் தான் தபூக் அப்படிங்கிற ஒரு போர். ஆக்சுவலாக போர் நடக்கவே இல்லை. போருக்கான எல்லா முன்னேற்பாடுகளும் செஞ்சு ரசூலுல்லாஹ் தபூக்குக்கு போகிறாங்க. தபூக்குக்கு வர வேண்டியவங்கெல்லாம் பேக் அடித்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வெற்றியோடு திரும்பினாங்க. போர் நடக்கலை. ஆனால் அந்த போர் சாதாரணமான போர் இல்லை. ஹிஜ்ரி 9 நடைபெற்ற ஒரு போர். பல பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் நடைபெற்ற ஒரு போர். எந்த அளவுக்குன்னா, அங்கே அல்லாஹ் ஒரு ஃபித்னா அங்கே இருந்துச்சு, ஒரு சோதனை இருந்தது. அது என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போகிறோம் அப்படிங்கிறத ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுட்டாங்க, அறிவிப்பு பண்ணிட்டாங்க. நாங்கள் தபூக்குக்கு செல்ல போகிறோம் அப்படிங்கிற தகவலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள்கிட்ட அறிவிப்பு பண்ணிட்டாங்க. 1. 2வது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அறிவிப்பு பண்ணதுக்கு பின்னால் என்ன உண்டாகுதுன்னா, கடும் சூடு உருவாகுது, கடுமையான சூடு ஏற்படுது. வீட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது, யாருக்கும் தோணாது. இப்போ இது 2வது. 3வது, மதீனாங்கிறது விவசாய பூமி. அப்போ விவசாயத்தில் போட்டிருப்பாங்க ஏதாவது, அது மகசூலாகி விளைஞ்சி நிற்கிற ஒரு நேரம். அறுவடை செஞ்சு அதை எடுத்து வைக்கிறதுக்குரிய வேலையில் தான் பெரும்பான்மையானவங்க இருப்பாங்க. இந்த டைமில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, போருக்கு வாங்க அப்படின்றாங்க. முனாஃபிக்குகள் போகவே மாட்டேன்டாங்க. முனாஃபிக்குகள் ஐயா போக மாட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொன்னாங்க, கடுமையான சூடு இருக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு கேட்டப்போ தான் அல்லாஹ் அவங்கள கண்டித்த வசனம் இருக்கிறான், வன்னாரு அஷத்து ஹர்ரா, நரகம் இதைவிட சூடானது அப்படின்னு என்ன செய்யறான், அல்லாஹ் கண்டித்து சொல்கிறான். நீ இந்த சூடை பார்க்குற, நரகம் இதைவிட சூடு அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், அல் குர்ஆனில் சொல்லி, சூரா தௌபாவிலேயே அல்லாஹ் என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹ் இந்த அறிவு பண்ணிட்டாங்க,
இதுக்காக பொருளாதாரத்தை என்ன செய்யணும், சேர்க்கணும். அப்போ ஒவ்வொரு நபித்தோழர்டையும் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. நபித்தோழர்கள் ஒவ்வொன்றா கொண்டு வர்றாங்க. அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2000 திர்ஹம்களை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தாங்க. அவர்கிட்ட 4000 இருந்ததில் 2000 கொண்டு வந்து என்ன செஞ்சார், ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் நீ எதை வச்சுக்கிட்டியோ அதுலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான், எதை கொடுத்தியோ அதுலேயும் அல்லாஹ் பரக்கத் செய்வான் அப்படின்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய கொடுத்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தாங்க, சொத்தையே கொடுத்தாங்க, அப்படிதானே இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாதியை கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அப்போ இப்படி நிறைய நபித்தோழர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. சிலர் தங்களிடம் இருந்த சில போர்வைகளை கொண்டு போய் விற்று அதில் கிடைக்கிற காசு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. சிலர் வந்தாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்கு போருக்கு வரணும்னு ஆசை, ஆனால் எங்கள்கிட்ட ஒரு பைசா கிடையாது, எங்களை கூட்டிகிட்டு போகிறது, எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது எல்லாம் யார் வேலை, உங்கள் வேலை, நாங்கள் போருக்கு வரோம், ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு பைசா கிடையாது அப்படின்னு என்ன செய்கிறாங்க. சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு என்றையும் பொருளாதாரம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, அதனால் உங்களை நான் கூட்டிகிட்டு போக முடியான்ட்டாங்க. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, அழுதுகிட்டே போனாங்க. அல்லாஹ் சொன்னான், இந்த மாதிரி போகிறவங்க யாருக்கும் நான் குற்றம் பிடிக்க மாட்டேன்னு நல்லா சொன்னேன். இந்த எல்லாரும் வந்து கொடுத்தாங்கல்ல, இதை இந்த 10 வயசு 13 வயசு பையன் வந்து பார்க்குறான். இவனுக்கு மனசில் தோணுது நம்மளும் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு. இவன் கொடுக்க முடியுமா, முடியாது. இவன் யார்கிட்ட போய் கேட்குறான், வளர்ப்பு தந்தையார்கிட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி எல்லாரும் கொடுக்குறாங்க, நம்மளும் ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே ஜுலாஸ் அவர் சொல்கிறாரு, அவர் படுத்திருக்கிறாரு, அவரை சுற்றி நிறைய முனாஃபிக்குகள் இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இன்கான முஹம்மது ஹக்கன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் அவர் சொல்வது சத்தியமாக இருந்தால் நாங்கள் என்ன கழுதையை விட மோசமானவர்கள் அப்படின்னு வார்த்தை விட்டார். அப்படின்னு என்ன சொல்கிறாரு, ரசூலுல்லாஹ் பொய் சொல்கிறாங்கன்றார். இது யார் சொல்கிற வார்த்தை, முனாஃபிக்குகள் சொல்கிற வார்த்தை. இவர் நபித்தோழர், ஜுலாஸ் யார், நபித்தோழர். இவர் வழக்கத்தில் ஏதோ ஒரு பேச்சில் சொல்லிட்டாரு, இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹ் பொய் சொல்கிறாங்க, ஒருவேளை உண்மை சொல்லியிருந்தா நாங்கள்லாம் கழுதையை விட மோசமானவங்க அப்படின்னு என்ன செய்ய விட்டுட்டார். இதை கேட்ட உமைர் இப்னு சஅத் அப்படியே அரண்டு நின்றார். ஏன்னா இந்த பதில் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பதில் அவர்கிட்ட தன்னுடைய வளர்ப்பு தந்தையாட்டேருந்து வந்துருச்சு, இவர் எதிர்பார்க்கலை. ஆனால் இந்த பதில் வந்த உடனே அவர் திருப்பி ஜுலாஸை சொல்கிறாரு, ஜுலாஸு இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் நீ தான். வளர்ப்பு தந்தையாட்ட சொல்கிறாரு, இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யார், நீங்கள் தான். அல்லாஹ்வுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீங்கள் ஒருத்தர். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா எனக்கு அது கஷ்டம் மாதிரி நான் நினைப்பேன், உங்களுக்கு எதுவும் வரக்கூடாது அப்படி தான் நான் நினைப்பேன். ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அது குஃபருடைய வார்த்தை, இதை நான் கேட்டுட்டேன். இப்போ நான் இதை போய் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொன்னால் உங்களை கேவலப்படுத்தின மாதிரி ஆகிடும். 13 வயசு பையன் எவ்வளோ தெளிவாக பேசுகிற மாதிரி, எவ்வளோ விவரமாக பேசுகிறா. உங்களை போய் நான் இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் யாரை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், யாரை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும், உங்களை கேவலப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். சொல்லாமல் மறைச்சேன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை வந்துடுமான்னு பயமாக இருக்குது. அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவானோ, தண்டனை கொடுத்துருவானோ அப்படின்னு பயமாகவும் இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறது, நான் அல்லாஹ் மேலே சத்தியமாக ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுவேன்ட்டேன். சொல்லிவிட்டு நேராக ரசூலுல்லாஹ்ட்ட போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன, அல்லாஹ்வுடைய தூதரே நான் ஒரு மனுஷனை பற்றி சொல்லணும், உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வரணும். அந்த மனிதர் இந்த உலகத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், அவரை பற்றி உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொல்லுன்னாங்க. இப்படி ஜுலாஸ் இந்த மாதிரி சொன்னார் உங்களை பற்றி அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாரா, கூப்பிட அவரை அப்படின்லாம் சொல்லலை ரசூலுல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் ஒரு வசனம் முன்னாடி இறக்கிட்டான், என்னென்னா யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு செய்தி கொண்டு வந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, அதை தீர விசாரித்து முடிவெடுங்க அப்படின்னு அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபையனு. எனவே ரசூலுல்லாஹ் இந்த வசனம் முன்னாடி இறக்கப்பட்டதுனால உமைர் இப்னு சஅத் 13 வயசு பையன் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு வர்றான். ரசூலுல்லாஹ் உடனே ஆக்ஷன் எடுக்கலை, இது உண்மையாக பொய்யான்னு என்ன செய்கிறாங்க, விசாரிக்கணுன்றாங்க. ஜுலாஸை கூப்பிட்றாங்க. ஜுலாஸ் வந்தார். உன் மேலே இந்த மாதிரி உமைர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இதை நீ ஏற்றுக்கிறியா மறுக்கிறியான்னு கேட்டாங்க. அப்போ உமைர் சொன்னார், அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் அப்படி சொல்லலைன்ட்டார். அல்லாஹ் மேலே சத்தியமாக நான் சொல்லலை. உமைருக்கு கோவம் வந்துடுச்சு. உமைர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, ஜுலாஸ்
நீங்கள் அல்லாஹ் மேலே சத்தியமாக சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு திருப்பி சொல்கிறார். ஒரு பக்கம் அழுகிறாரு, இன்னொரு பக்கம் இதை சொல்கிறார். துலா சொல்கிறார், நான் அப்படி சொல்லவே இல்லை அல்லாஹ்வுடைய தூதரேன்றார். இந்த பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது சில முனாஃபிக்குகள் சொன்னாங்க, அவர் கூட இருந்த சில முனாஃபிக்குகள், அவரோட வந்தவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இவன் சின்ன பையன், வளர்த்தவரே இவன் கம்ப்ளைண்ட் வந்து சொல்கிறான்னா இவன் பேச்சையெல்லாம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இப்போ உமைருக்கு கொஞ்சம் கூட என்ன செஞ்சிச்சு, கவலை வந்து பொட்டி அழுகிறார். அழுது எழும்பி அல்லாஹ்ட்ட துவா கேட்டார். யா அல்லாஹ் அல்லாஹும்ம அன்சில் அலா நபியிக்க பயான மா தகல்லம்து பிஹி, நான் சொன்னதை பற்றிய தெளிவை அல்லாஹ் உன்னுடைய தூதருக்கு நீ வசனமாக இறக்கிவிடு அப்படின்னு அல்லாஹ்ட்டே பேசிட்டார். நம்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை யார் தான்? நீ தான். நான் கேட்டது உனக்கு தெரியும், இவர் பேசுனது உனக்கு தெரியும். இப்போ நான் சொன்னால் நம்பலை. இப்போ இவங்க நம்பணும்னா நீ தான் வசனம் இறக்கணும். எனவே உனது நபிக்கு நீ வசனம் இறக்கிறது நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு அவர் சொன்னார். இப்படியே உடனே திருப்பி ஜுலாஸ் அல்லாஹ்வுடைய சத்தியம் அல்லாஹ்வுடைய குதிரை நான் சொல்லணும்னு அப்பவும் சொன்னார். இது நடக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நெத்தி வேக்க ஆரம்பிக்கும். ரசூல்லா உடம்பெல்லாம் இருகுது. வஹி வர கூடிய அந்த சூழலுக்கு ரசூல்லா போகிறாங்க. சபை அப்படியே அமைதியாகிடுச்சு. ஜுலா சொல்லணும்னு ஸ்ட்ராங்காக சொன்னார்ல, நான் சொல்லலைன்னு. இப்போ அவருக்கு ஒரு தடுமாற்றம் வருது. ஏன் வஹி வருதுன்னு தெரிஞ்சோன்னா அவர் பயந்துட்டார். அல்லாஹ் இந்த வசனத்தை என்ன செய்கிறான், எனக்கு அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி பொய் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க குஃப்ரு தான் சொன்னாங்க அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறக்குறான். ஆனால் ஜுலாஸ் கெட்டவர்லாம் கிடையாது, நல்லவர் தான். அவர் ஒரு நபித்தோழர். ஆனால் அவரிடத்தில் இயல்பில் இருந்த ஏதோ ஒரு விஷயத்தினால, அவர் கூட இருக்கிறவங்களுடைய தாக்கத்தினால என்ன இந்த வார்த்தையை சொல்லிட்டார். ஆனால் அல்லாஹ் சொன்னால் நீ தௌபா செஞ்சால் நான் உன்னை ஏற்றுக்கிறேன், அது உனக்கு நல்லதுன்ட்டான். இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் ஜுலா சொல்ற, அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொன்னேன், நான் தௌபா கேட்டுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக எனக்கு மன்னிப்பு கேளுங்க அப்படின்ட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது முடிஞ்ச உடனே உமைரை கூப்பிட்டு அவர் காதை பிடிச்சி சொன்னாங்க, இந்த காது உண்மையை கேட்டது, அல்லாஹ் உண்மையை இறக்கினான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வசனம் இந்த நபித்தோழருடைய சம்பவமாக இருக்கு. இதில் நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்குது. முதலாவது, இந்த 13 வயசு பையன் ரசூலுல்லாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லப்படும் போது அவன் கண்டு காணாமல் போகல. நமக்கு என்ன, சின்ன பையன் தானே, அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க அப்படின்லாம் இருக்கலை. அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஒரு விஷயம் தவறாக சொல்லப்பட்ட உடனே, அது நம்பிக்கைக்கு முரணால் முனாஃபிக்குடைய வார்த்தையாக பேசப்பட்ட உடனே அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அந்த 13 வயசு பையனுக்கு ரோஷம் வருது, கோபம் வருது. அப்போ எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல் அவனுக்கு பிரியம் இருந்திருந்தால் இப்படி செஞ்சிருப்பான். இந்த கோபம் இந்த ரோஷமும் எப்படி அவன் மேலே உருவாகிடும்? ஒன்று. ரெண்டாவது, அவனுக்கு 2 விஷயம் இருந்துச்சு. ஒன்று, தன் வளர்ப்பு தந்தையை விட்டும் கொடுக்கக்கூடாது, ஆனால் அவர் செஞ்சதை தப்புன்னு சொல்லணும். 2 விஷயம். அவன் 2யுமே ஃபாலோ பண்ணான். திருப்பி ஜுலாஸ் இடத்துல சொன்னான், உங்களை கேவலப்படுத்துறதுக்காக நான் இதை சொல்லலை, நீங்கள் சொன்னதை ஒரு உண்மைக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு வந்தேன் அப்படின்னு திரும்ப தன்னுடைய வளர்ப்பு தந்தையாரை அவன் நேசித்ததை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தான். இந்த சின்ன வயசில் அந்த பக்குவம் என்பது இருந்தது. மூணாவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கிற நேசம் என்பது ஒரு அமானத். அந்த அமானத்தை நான் பாதுகாக்கணுங்கிறத அவர் என்ன செஞ்சார், நிறைய செய்து கொண்டே இருந்தார். இப்போ இந்த மாதிரியான பண்புகள் உமைர் இப்னு ஸஅத் இடத்துல இருந்ததுனால தான், அதை தாண்டி இன்னொரு குணம் அவரிடத்தில் இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் வரலாற்றில் அறியப்படுகிற மிக முக்கியமான நபித்தோழர்களில் ஒருவராக அவர் மாறக்கூடியவராக இருக்கிறார். இது ரசூலுல்லாஹ் ஒரு காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. இப்போ இந்த நிகழ்வில் முனாஃபிக்குகள் யார் என்பதை அல்லாஹ் வேறுபடுத்துகிறான், முஃமின்கள் யார் என்பதை அல்லாஹ் வேறுபடுத்துகிறான். அந்த விஷயத்தில் உமைர் இப்னு ஸஅதுடைய இந்த பங்கும் மிக முக்கியமானது. இப்போ இவர் விஷயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், வசனம் மூலம் இறக்குகிற போது உமைர் இப்னு ஸஅத் கண்ணியப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நாம் அல்லாஹ்வுக்காக நின்றால் அல்லாஹ்விடம் வந்து என்ன செய்யும், நமக்கான உதவி கிடைக்கும். நாம் யாருக்காக நிற்கணும்? எல்லா விஷயத்திலையுமே அல்லாஹ்வுக்காக நின்றால், குடும்பத்தில் பிரச்சனை அல்லது சமூகத்தில் பிரச்சனை என்று எந்த இடத்துல நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்காக நின்றால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும். 2 பேர் இருக்கிறாங்க,
இந்த 2 பேருக்கு சார்பாக நம்ம பேச வேண்டாம். அல்லாஹ்வுக்கு சார்பாக பேசும்போது அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். இதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். 2வது, உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் நிறைய போர்கள் நடந்தது. அதில் ஒரு போரில் இந்த உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? கலந்து கொண்டார். போரில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் டமாஸ்கஸ் அப்படிங்கிற அந்த நாட்டுடைய அந்த ஊருடைய ஹிம்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடிக்கடி கடிதம் எழுதுகிறாங்க. என்னென்னா, ஆட்சியாளரை மாற்றுங்க, எங்களுக்கு பொறுப்பாளி சரியில்லை, மாற்றி விடுங்க, இவர் சரியில்லை, மாற்றி விடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, இப்போ யாரை அனுப்புறது, யாரை அனுப்புனாலும் குறை சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லோரும் ஆகச்சிறந்த நபித்தோழர்கள். அந்த ஊர்வாசிகளுக்கு அனுப்பப்பட்ட நபித்தோழர்கள், பொறுப்பாளிகளாக அனுப்பப்பட்ட எல்லா நபித்தோழர்களும் யாருன்னா ஆகச்சிறந்த நபித்தோழர்கள். அதில் 2வதாக அனுப்பப்பட்ட நபித்தோழர் சஅத் இப்னு ஆமிர் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர். இவரை பற்றி தெரியுமா? சஅத் இப்னு ஆமிர் சிறந்த ஒரு நபித்தோழர். இவர் வச்சு 2 செய்திகள் உமர்லான் ஆட்சி காலத்தில் நடக்குது. 1, சில இந்த ஹிம்ஸ் வாசிகள் மதீனாவுக்கு வர்றாங்க, ஹஜ் அல்லது உம்ரா செய்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்கன்னா, கடிதம், நீங்கள் உங்கள் ஊரில் இந்த ஜகாத் சம்பந்தப்பட்ட பொது விநியோகத்துக்கு தகுதியானவங்க யாராவது இருக்கிறாங்களா, ஏழைகள் யாராவது இருக்கிறாங்களா, இருக்கிறவங்க லிஸ்ட்டெல்லாம் எழுதி கொடுங்க, நான் இங்கேருந்து பைத்துல் மால்லேருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை அனுப்புகிறேன்றார். உடனே இவங்க எல்லாம் ஆலோசித்து உட்காந்து எழுதுகிறாங்க. அதில் எழுதி கொடுக்குறாங்க. உமர் என்ன செய்கிறாங்க? வாசிக்கிறார். அதில் இடையில சஅத் இப்னு ஆமிர்னு ஒரு பேர் வருது. உடனே இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த சஅத் இப்னு ஆமிர் யார்? அவர் எங்கள் பொறுப்பாளர், எங்களுடைய ஆட்சியாளர், கவர்னர் அவர்கள். உடனே உமர்லான்னு கேட்டாங்க, சஅத் இப்னு ஆமிர் உங்களுடைய கவர்னர் ஏழையாவாக இருக்கிறார் அப்படின்னு. ஆமாம், ஏழையாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்கன்னா, வந்த அந்த கூட்டத்துக்கிட்ட 1000 தீனார்களை திர்ஹம்களை ஒரு பொட்டலமாக பொதிஞ்சு கையில் கொடுத்து, இதை நான் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்கன்னாங்க. இவர் கொண்டு போகிறாங்க. அதை வந்தவங்க கொண்டு போய் சஅத் இப்னு ஆமிரோட வீட்டில் கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்தாங்க வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. உமர்லான் அவங்கள்ட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு. உடனே சஅத் இப்னு ஆமிர் அதை வாங்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1000, அவருக்கு ஒன்று சாப்பிட்றதுக்கு வழி கிடையாது, அவ்வளோ ஏழையாக இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சத்தமாக சொல்கிறார். வீட்டில் இருக்கிற அவருடைய ஒய்ஃபு பயந்துட்டாங்க. உடனே கேட்டாங்க, உமர்லான் மௌத்தாயிட்டாங்களான்னு கேட்டாங்க. இல்லை, அதை விட பெரிய ஒரு ஃபித்னா வந்துடுச்சு அப்படின்னா. என்ன சொன்னார்? தஹல்து அலைய அத்துன்யா லிதுஃப்ஸித ஆஹிரதி. எனது மறுமையை பாழ்படுத்தக்கூடிய உலகம் எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது? இவங்களுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளே புரியல அவங்க அம்மாவுக்கு. அதான் உங்களுக்கு ஃபித்னா வரும்னு தெரிஞ்சில்ல, கொடுத்துருங்கன்ட்டாங்க. பணம் வந்தது மனைவிக்கு தெரியாது. இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டாரு, அதான் பிரச்சனைன்னு தெரியுது இல்லை, விட்டுருங்கன்ட்டாங்க. இவர் அந்த 1000ஐயும் பிரித்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஏழைக்கும் கொடுத்துட்டார். இது ஒரு விஷயம். இதே மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் மதீனாவுக்கு வர்றாங்க. உமர்லான் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இவர் மேலே கம்ப்ளைண்ட் சொன்னாங்க. 3 கம்ப்ளைண்ட் என்னவோ சொன்னாங்க. என்ன, அவர் மாதத்தில் 1 நாள் அல்லது 2 நாள் வெளியே வரமாட்டேங்கிறாரு. இப்படி ஒரு 3 கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. இது என்ன புதுசாக இருக்குது? கூப்பிட்டு என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், ஏன் நீங்கள் 3 நாள் போக மாட்டேங்கிறீங்க அப்படி. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட இருக்கிறதே ஒரு ட்ரெஸ்ஸு தான், அதை மாதத்தில் 1 முறை தான் நான் என்ன செய்வேன், துவைப்பேன். துவைச்சி அதை நான் காய வச்சுட்டு திருப்பி போட்டு வருவேன். அதனால் என்னால் மக்கள்கிட்ட கொஞ்சம் சில நாள் வர முடியாது. அதே மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்தப்போ சொன்னார், எனக்கு தேவையான உணவை நானே சமைத்துக் கொள்கிறேன். இவர் வியாபாரம் பார்ப்பார். ஃபஜர் முடிச்சுட்டு போயிடுவார். எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் உமர்லானவர்கிட்ட சொல்கிறாங்க, நான் எனக்கு வேலையை பார்க்கண்டாமா,
நான் சம்பாதிக்கண்டாமா, அதனால் ரொட்டி சுட்டு நான் வியாபாரம் பண்ணுவேன்னார். யார்? ஒரு கவர்னர், ஒரு 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 பகுதிக்கு பொறுப்பாளராக இருந்தவர் இப்படி செயல்பட்டார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். மக்கள்கிட்ட நிறைய இருக்க மாட்டேங்கிறார் அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் சொன்னப்போ அதுக்கான விளக்கங்களும் சொன்னாங்க. இப்போ இந்த அளவுக்கு சிறந்த நபித்தோழர்களை உமர் ரலியல்லாஹு அந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. எல்லாரும் மேலேயும் இந்த மக்கள் கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டே வந்தாங்க. உமைர் இப்போ யார் அனுப்புறதுங்கிற ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உமர்லானுக்கு டக்குன்னு தோணுச்சு, இந்த உமைர் எடுத்து அனுப்புவோன்னாங்க. ரசூல்லா காலத்தில் உமைர் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. உமைர் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் இவர், இன்னொருத்தர் உமைர் இப்னு வஹப் அப்படின்னு ஒரு நபித்தோழர் இருந்தார். மூணாவது உமைர் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தார். அவர் மௌத்தாயிட்டார். உங்களுக்கு தெரியும், ரசூல்லாவுடைய ஒரு சபைக்கு வரும்போது ஒரு சின்ன சிட்டுக்குருவியை வச்சுக்கிட்டே இருப்பான் அந்த பையன். அப்போ ரசூல்லா கேட்டாங்க, ஒரு நாள் செத்து போச்சு அது. அப்போ உடனே இவன் அழுதுகிட்டே இருந்தான். அப்போ ரசூல்லா கேட்டாங்க, யா உமைர் மா ஃபஅல நுகைர் அப்படின்னு இலக்கிய துணையில் கேட்டாங்க. அந்த சிட்டுக்குருவி என்ன ஆச்சு அப்படின்னு. அது செத்து போச்சு, மௌத்தாயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த பையனுக்கு பேர் என்ன? உமைர். இந்த உமைர் அப்படிங்கிற பேரில் நிறைய நபித்தோழர்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமானவர் இந்த உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறார். இவர் போர்க்களத்தில் இருக்கிறார். உமர்லானுடைய இந்த கடிதம் வந்த உடனே அவருக்கு போர்க்களத்தை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. வேறு வழி இல்லாமல் அமீருடைய கலீஃபாவுடைய கட்டளை அப்படிங்கிறதுனால இந்த ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் போய் என்ன செய்கிறார், அவர் மக்களுக்கு ஆட்சியாளராக இருக்கிறார். அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்த அந்த ஊரில் இருந்து ஒரு வருஷமாக இவர் போனதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட்டும் வரல, யாரும் இந்த பக்கமும் வரல, எதுவுமே வரல. உமர்லானவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. இல்லாட்ட கம்ப்ளைண்ட்டாக கொண்டு வர்ற ஊர் கம்ப்ளைண்ட்டே கொண்டு வரல, ஜக்காத்தும் வரல, ஒன்றுமே வரல. என்ன தான் நடக்குது அந்த ஊரில், மர்மமாக இருக்குது, என்ன நடக்கு தெரியல. ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா கடிதம் எழுதுனாங்க. இது உமர்லானவங்க கடிதம் எழுதுனாங்க. இந்த கடிதம் கிடச்ச உடனே உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருந்தாங்க உமைர்கிட்ட. உமைர் ரலியல்லாஹு இந்த கடிதம் உனக்கு கிடைச்ச உடனே நீ உன்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு மதீனாவுக்கு வந்துருந்தாங்க. இவர் தன்னிட்ட இருந்த எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு வந்தார். என்னெல்லாம் எடுத்தார் தெரியுமா? சாப்பாட்டு பாத்திரம், தண்ணி பாத்திரம், என்ன 2 ட்ரெஸ்ஸு, அப்புறம் அவ்வளோந்தான். அதுக்கு மேலே ஒன்றுமே அவர் எடுக்க கிளம்பிட்டார். ஹிம்ஸில் இருந்து மதீனா வரைக்கும் நடந்து வந்தார். ஹிம்ஸில் இருந்து மதீனா வரைக்கும் நடந்து வந்தார். ஏறத்தாழ 1200 கிலோமீட்டர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே போகிறது கஷ்டம், வாகனங்களை போடும்போதே நமக்கு ஒரு டயர்டு வரும். அவர் அங்கே இருந்து மதீனா வரைக்கும் ஏகദേശம் 1 மாதத்துக்கு மேலாக என்ன செஞ்சார், நடந்து வந்தார். நடந்து வந்தார், எல்லாத்தையும் தூக்கிட்டு மதீனாவுக்கு வந்தார். மதீனாக்குள்ளே என்ட்ராகி உமர் அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு பார்க்க போகிறார். அவருடைய கோலத்தை பார்த்தாலே உமர்லானுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன இப்படி வர்ற அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா புழுதி அந்த பிரயாண கோலம்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கு என்ன இப்படி வர்றன்னு கேட்டாங்க. அதுக்கு உமைர் இப்னு சாத் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொல்கிறாரு, ஏன் நான் ஆரோக்கியமாக இல்லையா? அவர் கேட்ட ஒரே கேள்வி, என்னை பார்த்தா நோயாளி மாதிரி இருக்கா? எனக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கா, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நான் திடகாத்திரமாக இருக்கிறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டார். சரி ஜக்காத்தெல்லாம் எடுத்துக்கொண்டான்னா, உன்ட ஒரு சொத்தெல்லாம் இருக்குல்ல, என் சொத்தெல்லாம் எடு. அவர் திருப்பி காட்டினார், இதுதான் என் சொத்துன்னார். சாப்பாட்டு பாத்திரம், தண்ணி பாத்திரம், சில ட்ரெஸ், இதான் என்னோடய உலகமே இதுதான் அப்படின்னார். இவருக்கு மறுபடியும் ஆச்சரியம், இவர் சொல்கிறதெல்லாம் இவருக்கு புதுசாக இருக்குது. யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அவர்களை ஆச்சரியப்படுத்திய நபித்தோழர்களில் இவர் ஒருத்தர். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுத்துகிறார் பல கட்டங்களில். ஆனால் உமரை ஆச்சரியப்படுத்திய நபித்தோழர்களில் உமைர் இப்னு சாத். எனவே உமைர் இப்னு சாதுக்கு உமர்லான் அவர் மேலே நிறைய பிரியம் இருந்தது. நிறைய பிரியம் உமர்லான் அவங்க அவர் மேலே வச்சுருந்தாங்க. சரி ஜக்காத் எங்கன்னு கேட்டாங்க. 1 வருஷமாக போறியப்பா, ஜக்காத் எங்க? இவர் சொன்னார், ஜக்காத் தானே. நான் அந்த ஊருக்கு போனோன்னு முதல்ல என்ன பண்ண தெரியுமா? ஊரில் இருக்கிற எல்லா பணக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஜக்காத் கடமை, நீ ஜக்காத்தை கொடுத்துரு, இந்த ஊரில் யாரெல்லாம் ஏழையாக இருக்கிறானோ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையும் நான் டிஸ்பிளே பண்ணிட்டேன், எல்லாம் அங்கேயே முடிச்சு சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன்ட்டார்.
உடனே உமர்லானுங்க சொல்கிறாங்க, இல்லை நீ தான் அந்த ஊருக்கு கரெக்ட், நீ திரும்பி போனாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை அதில் இன்னொன்று கேட்டாங்க, சரி எதில் வந்தேன்னு கேட்டாங்க. அவர் சொன்ன நடந்து வந்தேன். அந்த ஊருக்காரங்க உங்களுக்கு வண்டி கூட தரலையா, ஒரு வாகனம் கூட தரலையான்னு கேட்டாங்க. அங்கேருந்து இங்கே வர நடந்து வந்தியப்பா, அந்த ஊருக்காரன் ஒருத்தன் கூட உனக்கு வாகனத்தை தரலையான்னு கேட்டாங்க. அப்போ உடனே உமைர் இப்னு சாத் சொன்னார், அவங்க தரல, நான் கேட்கல. அவர் எதையுமே என்ன செய்யலை, பெருசாகவே பேசலை, எதையுமே பேசலை. அவங்க தரல, நான் கேட்கல. அப்போ அந்த ஒரு வருஷமாக அந்த மக்களோட அவர் எப்படி வாழ்ந்துருக்கிறாரு. மக்கள்கிட்ட நான் எதையும் எடுக்கக்கூடாது, மக்களோடது மக்களோடது, என் வாழ்க்கை என்னோடது அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தில் மிக நேர்மையாக வாழ்ந்தார். உடனே உமர்லான்னு சொன்னாங்க, நீங்கள் அந்த ஊருக்கு திரும்பி போங்க, நீங்களே பொறுப்பாளியாக இருங்கண்ணா. உமர் இப்னு சாத் சொன்னார், அதெல்லாம் முடியாது, இனி நான் போகவே மாட்டேன். நீங்கள் சொன்னாலும் சரி, உங்களுக்கு பின்ன வர யார் சொன்னாலும் சரி, இனிமேல் நான் அந்த ஊருக்கு போக மாட்டேன். அப்போ எங்கே போகிறேன், இந்த ஊருடைய எல்லையில், மதீனாவுடைய எல்லையில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே போய் நான் வாழ்ந்துக்கிறேன்ட்டார். உடனே சரி போன்ட்டாங்க. இவர் போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் அழிஞ்சோடனே இவரை பற்றி தகவல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாலும் உமர்லானுங்கிற சொன்னதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளே ஓடுது. தன்னுடைய பணியாளர் ஒருத்தர் ஹாரிஸ் அவர் பேர், அவரை கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை கையில் கொடுத்து நீ அந்த ஊருக்கு போ, உமைர் இப்னு சாதை போய் சந்திச்சுக்கோ, 3 நாள் பாரு. அவர் வசதியாக இருந்தாருன்னா இந்த பணத்தை தூக்கிட்டு வந்துடு, வசதியாக இல்லைன்னா நான் தந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுன்னா. இவர் என்ன செய்கிறாரு, உமைர் இப்னு சாதிட்ட போகிறார். போய் என்ன, நான் விருந்தாளியாக இருக்கணும், தாராளமாக இருந்து அவர் கூப்பிட்டு போகிறாரு. 3 பேர் என்ன செய்கிறாங்க, 2 பேர் அந்த வீட்டில் அவர் குடும்பமாக இருக்கிறாரு, இவர் விருந்தாளியாக உள்ளே போகிறார். உடனே உமைர் இப்னு சாத் கேட்டார், உமர்லான் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. அவர் அந்த ஊர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா இருக்கிறாங்க. உமர் எப்படி நீதி சட்டம்லாம் எப்படி பண்ணுறாரு, தீர்ப்பெல்லாம் எப்படி கொடுக்குறாரு? நீதமாக அல்லாஹ்வுக்கு பயந்து கொடுக்குறாரு. டக்குன்னு உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ்ட்ட ஒரு துவா செய்கிறார், யா அல்லாஹ் நீ உமருக்கு உதவி செய். ஏன் தெரியுமா, அவர் உன்னை நேசிக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுன்ற. அவர் சொன்ன வார்த்தை என்ன, உமர் உன்னை அதிகமாக நேசிக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், அதனால் நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அவர் துவா செய்கிறார். 3 நாள் போகும், ரொட்டி சொல்லி கொடுப்பாரு, சாப்பிட்றாங்க. 3 நாள் அதே தான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்கிறாங்கல்ல, இந்த 3 நாள் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு 3ஆவது நாள் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொன்னாங்க, நாளைக்கு எங்கள் வீட்டில் வந்து தங்குங்க அப்படின்னாங்க அந்த ஹாரிஸை. அவர் ஏன்னு கேட்டார், இல்லை அவர் உனக்கு சாப்பாடு போடுறாரு, அது அவன் குடும்பத்து சாப்பாடு, அவனுக்கே இல்லாமல் உனக்கு போட்டுட்ருக்குறான், எங்கள் வீட்டில் பறக்கத்தான் இருக்குது, நீ வா இங்கே வந்து சாப்பிடு அப்படின்னாங்க. அப்போ தான் அவருக்கு புரியுது இவர் ஏழ்மையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரு, இந்த பைசா இருக்குல்ல கொடுத்த 1000 தீனார் திர்ஹம்களை கொண்டு போய் உமைர் இப்னு சாதிட்ட கொடுத்து சொன்னார், உமர்லானுவும் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு. அப்போ உடனே உமைர் இப்னு சாத் கேட்டார், எனக்கு எதுக்கு இந்த பணம் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை உமர்லான் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க அப்படின்றார். எனக்கு எதுக்கு பணம், எனக்கு சாப்பாடு இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், எனக்கு திருப்தியான வாழ்க்கை இருக்குது, நான் எதுக்குப்பா இந்த பணத்தை எடுக்கணும் அப்படி. உடனே இதே மாதிரி உள்ளேருந்து சவுண்டு வருது. மனைவி சொல்கிறாங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, வேண்டான்னா கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே உள்ளேருந்து ஒரு சவுண்டு வருது. மனைவி சொல்கிறாங்க, இப்போ எந்த அளவுக்கு அன்றைய மனைவிமார்கள் கணவனுடைய சூழலை புரிஞ்சு நடந்துக்கிட்டாங்கிறதுக்கும் இதில் படிப்பினர் இல்லையா. எடுத்து வச்சுக்குவோம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. வர்றதை ஏன் விடுவானே, எடுத்து வச்சுக்கலாம், அப்படிதான் இல்லையா, யூஸ் ஆகும் அப்படின்னு அவங்க என்ன செய்யலை, நினைக்கல. அவங்க சிம்பிளாக சொன்னாங்க, வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டான்னா. உடனே ஒரு லிஸ்ட்டு போட்டார் உமைர் இப்னு சாத், யாரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறாங்க. அவர் பக்கத்திலே நிற்கிறாரு ஹாரிஸ். லிஸ்ட்டு போட்டுட்டு இருக்கிற 1000 பிரிச்சுட்டு அவர் கண்ணு முன்னாடியே வாங்க எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டார், ஒன்றும் இல்லை. இப்போ இவர் நேராக போய் திருப்பி யார்கிட்ட சொல்கிறாரு, உமர்லான் வந்து இந்த மாதிரி தான் அவர் பண்ணார் சொல்கிறார். உமர்லானுக்கு திரும்பியும் ஆச்சரியம். கடிதம் எழுதுகிறாங்க, நீ வா திரும்ப அப்படின்னு. இவர் திரும்ப வர்றார், யார்கிட்ட, உமர்லான்கிட்ட வர்றார். என்ன உன்ட்ட பணம் கொடுத்தனா என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். உன்ட்ட பணம் கொடுத்து விட்டால நீ என்ன பண்ண? அவர் என்ன சொன்னார் தெரியுமா, அதை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டார். அதை நான் இப்படி பிரித்தேன், இவங்களுக்கு கொடுத்தேன், ஒன்றுமே சொல்லலை. சிம்பிளாக சொன்னார், அதை என்ன பண்ணணுமோ
அதை நான் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்னன்னு கேட்டார் அவர். உமர்லானவங்களுக்கும் அவருக்கும் இருந்த அந்த தொடர்பு. திருப்பி என்ன செஞ்சிட்டாரு, நான் போகிறேன்ட்டாரு. உமர்லான்னு என்ன செஞ்சிட்டாங்க, அனுப்பி விட்டாங்க. திருப்பி கொஞ்ச நாளில் உமைர் இப்னு சாத் மௌத்தாகிறார். அந்த செய்தி யாருக்கு வருது, உமர் ரலியல்லாஹு வருது. உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, சரி சஹாபாக்களை கூட்டிகிட்டு தோழர்களை கூட்டிகிட்டு என்ன செய்கிறாங்க, அவர் வீட்டுக்கு வர்றாங்க. அவருடைய கபர் எல்லாம் அடக்கப்பட்ட பின்னால் அல்லது அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துலன்ட்டு உமர் ரலியல்லாஹு சுற்றி இருந்த எல்லார் இடத்திலும் கேட்டாங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க சொல்லுங்கன்னு கேட்டாங்க. ஜனாசா வச்சுட்டு கேட்குறாங்க. அப்போ உடனே ஒருத்தர் சொன்னார், அல்லாஹ் எனக்கு நிறைய பொருளாதாரங்களை கொடுத்து அந்த பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் நான் செலவழிக்கணும், அது என்னோடய ஆசை அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன தெரியுமா, இந்த மௌத்தா இருக்கார்ல இவரை மாதிரி நிறைய உமைர் இப்னு சாதுகள் எனக்கு இருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அவர்களை நான் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஆசைனர். இவரை மாதிரி எனக்கு உதவியாளர்கள் இருக்கணும். நான் என்ன கோட்பாட்டில் போகிறேனோ, என்ன வாழ்க்கை சூழலில் போகிறேனோ, அதே மாதிரியான நிலையிட்டு வாழ்கிறவர் தான் இவர். நான் விரும்புகிற மாதிரியான வாழ்க்கையை எனக்கு என்ன ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி வாழ்பவர் இந்த உமைர் இப்னு சாத். இவரை மாதிரி என்ன பொறுப்புகளில் ஆசைப்படாமல், பொறுப்புகளை வச்சு தன்னுடைய நன்னை லாபப்படுத்தி கொள்ளாமல், தன்னை வளர்த்து கொள்ளாமல் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தாங்கல்ல, அந்த மாதிரியான மக்கள் எனக்கு தேவை. அவங்கள வச்சு இஸ்லாத்துக்கு நான் உதவி செஞ்சுருப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறா, உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மிக ஆச்சரியத்தை ஏற்படுத்திய, மிக நேசத்தை ஏற்படுத்திய நபித்தோழர்களில் அவரும் ஒருவர். உமர் ரலியல்லாஹு உலகப்பற்றின்மைன்னு சொல்கிறாங்கல்ல, உலகப்பற்று இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன தூக்கம் வருதா, நான் முடிச்சிடுறேன். எனக்கு உலகப்பற்று இல்லை அப்படின்னா என்ன, ஆசை இல்லைன்னா அப்படின்னா என்ன, உலகப்பற்று இல்லை. இப்போ இஸ்லாத்தில் அது இருக்குதா இல்லையா, இருக்குது. ஒவ்வொரு முஸ்லீமும் உலகப்பற்றின்மையோட தான் வாழணும். ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அதுதான் கஷ்டம். உலகப்பற்றின்மை என்ன சொல்கிறேன், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், ஆனால் அளவுக்கு மீறி போகக்கூடாது, கம்மியாக அனுபவிக்கணும். இது நடக்குமா, நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் ரொம்ப கம்மியாக அனுபவிக்கணும். இதுதான் உலகப்பற்று, எக்ஸ்ட்ரா போகக்கூடாது. இந்த என்ன சொல்கிறது கட்டுப்பாடை வச்சு நம்முடைய உலக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பேர் தான் உலகப்பற்றின்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே வளர்ந்தாங்க, அப்படி தானே வளர்ந்தாங்க. இதே மாதிரிலானவங்க ஆச்சரியப்பட்ட நிறைய சம்பவங்கள் இருக்குது ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நைட்டில் தன்னுடைய எல்லா மனைவியும் தலாக் விட்டாங்க. எல்லாத்தையும் ஒரே நைட்டில் தலாக் விட்டாங்க, எல்லாரும் தலாக் விட்டாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வே கண்டித்து வசனம் இறக்குறாங்க. இவங்க பணம் போட்டு எல்லாம் கேட்டு பிரச்சனை பித்தனை ஆகி ஒரு கட்டத்தில் ரசூல் என்ன பண்ணிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகி எல்லாரையும் தலாக் விட்டாங்க. ரசூலுல்லாஹ் உமர்லானவங்க வெளியூர் போயிருந்தார். அவருக்கு சொல்லப்படுது இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் தலாக் விட்டாங்க. இவர் நேர ஹப்சாட்ட போனார். நேர போய் சொன்னார், ரசூலுல்லாஹ் உன்னை ஏன் தலாக் விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. அவர் உனக்கு பணம் தரலையா, நீ எண்டைகள் நான் கொடுக்குறேன், ரசூலுல்லாஹ் போய் என்ன செய்யாத, கஷ்டப்படுத்தாத அப்படின்னு ராத்திரியாக மகளுக்கு போய் என்ன செஞ்சார், உமர்லானவங்க உபதேசம் பண்ணி சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் உமர்லானவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே படி இருக்குது. அந்த படிக்கு மேலே ஒரு சின்ன ரூம் இருக்குது. அந்த ரூமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஒரு அந்த ஈச்சம்பாயில் படுத்துருக்காங்க. இவர் படி ஏறி வர சத்தத்தை கேட்டேன்னு ரசூலுல்லாஹ் எந்திச்சு உட்காந்துட்டாங்க. உட்காந்துட்டு கேட்டாங்க, யார் உமரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொல்கிறாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொல்கிறாங்க. இப்படி படுத்திருந்த ரசூலுல்லாஹ் எழும்பி உட்காரும்போது நேரம் இவருக்கு முதல்ல தெரியுது முதுகு தான் தெரிஞ்சுது. உடனே அந்த முதுகை பார்த்தா ஈச்சம்பாயில் படுத்த அந்த அடையாளம் இருக்குல்ல, அப்படியே இருக்குது. உடனே உமர்லான்னு அழுதுட்டார். உடனே ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமர்லான்னு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் பஞ்சில் படுக்கணும், நீங்கள் பஞ்சு மெத்தையில் படுக்கணும், ஆனால் நீங்கள் ஈச்சம்பாயில் படுக்கிறீங்க. இந்த ரோம் பாரசீகத்தை பாருங்க, அவங்கெல்லாம் பஞ்சு மெத்தையில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நியாயப்படி வாழ வேண்டிய நீங்கள் ஈச்சம்பாயில் இருக்கிறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்,
எடுத்துகிட்டு வர்றேன்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் உமருக்கு சொன்னாங்க, உமர் உனக்கு திருப்தி தரலையா? அல்லாஹ் அவங்கள உலகத்துக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டான், நம்மளை மறுமைக்குன்னு தேர்ந்தெடுத்துட்டான். நம்ம யாருக்குள்ளவங்க? மறுமைக்கானவர்கள். எனவே உலகத்தில் நமக்கு கிடைக்கிறது எது கிடைக்குதோ அதை கொண்டு நாம் திருப்தி ஆயிடணும். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை உமரானவங்க கேட்டுக்கிட்டான். அப்போ அந்த உமர் அதே உலக பற்றின்மையை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அதே பற்றின்மையை தனக்கு முன்னால் இன்னொரு நபித்தோழர் செய்கிற போது அவர் மிக ஆச்சரியப்பட்டு அவரை ரொம்ப நேசித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. எனவே நாம் உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி சொன்னான்னு அப்படி தான் செய்யும். இஃப்தாரில் உட்காந்து ஏதோ சொல்லி முடிச்சிடுறேன், இஃப்தாருக்கு உட்காரு, சரியா? ரமதான் காலத்தினால நான் சொல்கிறேன். இஃப்தார் நம்மளை சுற்றி என்ன இருக்கும்? பல ஐட்டங்கள் இருக்கும். இல்லைன்னா நமக்கு இஃப்தார் உள்ளே இறங்காது. இந்த வெறும் தண்ணி, வெறும் பேரிச்சம்பழம் திருப்தியாக இருக்குமா? நமக்கு இருக்காத? இருக்காது. நிறைய பேருக்கு இருக்காது. அவங்க ஜூஸ் இருக்கணும், கடி எல்லோரும் நிறைய இருந்தால் தான் மாஷா அல்லாஹ் திருப்தியாக நோன்பு இருக்கும். எல்லாம் தின்னுட்டு வந்து ருக்குவும் போக முடியாமல் சுஜூதும் போக முடியாமல் கஷ்டப்படுற மக்களையும் நம்ம பார்க்கலாம். எல்லாம் சாப்பிட்டுட்டு ருக்குவும் போக முடியாது, சுஜூதும் போக முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுற மக்களையும் நம்ம ரமலானில் பார்க்குறோம். எல்லாத்துலேயுமே நாம் நம்மளாம் கட்டுப்படுத்திக்கணும். ஒரு ஜுஹுதோட, ஒரு உலக பற்றின்மையோடு நம்ம வாழணும். அப்படிங்கிறது தான் இந்த நபித்தோருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லித்தரக்கூடியது. எனவே நாம் அந்த அடிப்படையில் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.